இப்போ இந்த பகவதி அம்மன் எழில் கொஞ்சம் பேரழகு. அப்பா, உண்மையாகவே பாருங்க, சங்கு சக்கரம். ஒரு பெருமாள் நின்றுருந்தா எப்படிங்க இருக்கும்? ஹரி அப்படி நின்றுப்பார், எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி, அந்த அளவுக்கு உயரம். அதே மாதிரி சிரித்த புன்னகை, எழில் கொஞ்சம் அந்த சங்கு சக்கரத்தை தூக்கி, இதில் சூலாயுதம் வேற. அந்த அம்மனுடைய பச்சை பட்டுடுத்தி அம்மன் தரிசனம் தரும் காட்சி நேரம் உண்மையாகவே இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அறிவுறுத்தும் வகையில் இங்கே தேவதை காட்சி தருவது இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் என்ற அற்புத தகவலுக்காக இதோ அந்த சூலூர் பகவதியின் அற்புதமான தரிசனம். அஷ்டலக்ஷ்மியாக வடிவெடுத்த தாயே, அஷ்ட ஐஸ்வர்யம் தந்திடுவாயே. அஷ்டலக்ஷ்மியாக வடிவெடுத்த தாயே, அஷ்ட ஐஸ்வர்யம் தந்திடுவாயே. அழகிய பாலகனை இடையில் வைத்த தாயே, அகிலம் தழைத்திட அருள் தருவாயே. அழகிய பாலகனை இடையில் வைத்த தாயே, அகிலம் தழைத்திட அருள் தருவாயே. ஸ்ரீ லக்ஷ்மியே, ஓம் லக்ஷ்மியே, சந்தானமே மகாலக்ஷ்மியே. சந்தான பாகியம் தந்தருளும் தாயே, சகல உலகமும் உன்னால் தானே. சந்தான பாகியம் தந்தருளும் தாயே, சகல உலகமும் உன்னால் தானே. மந்தார மலர் போலும் ஜொலி ஜொலிக்கும் தாயே, மாநில முந்தன் கை வண்ணம் தானே. மந்தார மலர் போலும் ஜொலி ஜொலிக்கும் தாயே, மாநில முந்தன் கை வண்ணம் தானே. ஸ்ரீ லக்ஷ்மியே, ஓம் லக்ஷ்மியே, சந்தானமே மகாலக்ஷ்மியே. போறேன் சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன பேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு தானா? என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவரை பத்தி அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு வாடா.